ஜெயிக்கணும்ல. ஆனா சின்னத்தை மறந்துட போறீங்க. சின்ன பலாப்பழம் எல்லாரும் ஞாபகம் இருக்குமா? பலாப்பழம் தெரியுமில்ல? நம்ம சின்ன என்ன அப்படி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நான் தேர்தல் பிரச்சாரம் மட்டும் ஈடுபடுத்த சொல்ல, நானும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் திரு நரேந்திர மோடியோட நெருங்கிய நண்பர்கள். அதை போல புரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடி நானும் ஓபிஎஸ் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்காக ஓபிஎஸ் பாடுபட ஏற்கனவே முதலமைச்சர் இருந்திருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த தொகுதி மேம்பாட்டுக்காக அது ராமநாதபுரம் முன்னாலே தெரியும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. இதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் வரணும், அவர் ஜெயிக்கணும். ஜெயிச்சு இந்த தொகுதியில் நானே போய் சண்டை போட முடியல. நேரம் போய் என்ன என் தொகுதியில் அப்படி இருக்கு, உடனே செய்வீங்களா செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன். அவரு எனக்கு கேட்டுத்தானே ஆகணும். ஆமா, என் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க, நீ என்ன ஒண்ணு கிராமத்துல ஒண்ணு செய்யல, உடனே செய்யணும் அப்படின்னு நானே உத்தரவு போடுவேன். அவரு கண்டிப்பா நமக்காக வேண்டி நம் மக்களுக்காக வேண்டி நிச்சயமாக நியாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் ராமநாதபுரத்துக்கு இதுவரைக்கும் வரலாறுலேயே கிடைக்க இப்பதான் கிடைச்சிருக்காங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்காங்க, திமுக வேட்பாளர் நவாஸ்கனி. அவங்க வீட்டுல போய் இந்த தேவந்தன் வீட்டுல போய் சாப்பிட முடியுமா ஐயா? உள்ள விடுவாங்களா? தேர்தல் நம்மளை தாத்தாங்க பாட்டாங்க அத்தாங்க காக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஏரியா உள்ளுக்கே நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. அவ்வளவு கேவலமா நம்மளை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஆள் தான் நம்மளை எதிர்த்து நிக்கிறான். திமுக என்பது அழியும் சக்தி. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு போராட்டத்தில் நிக்கிறாரு ஓபிஎஸ். ரெட்டாலியை அழிச்சே விட்டாங்க. அதுக்காக வேண்டி நியாயத்திற்காக வேண்டி ஓபிஎஸ் போராடி இருக்காரு. எடப்பாடி பிரதமரா இல்ல மு.க. ஸ்டாலின் பிரதமரா? பிரதமர் வேட்பாளரே இல்லாமங்களுக்கு வாக்கள் போடுமா? திமுக தொண்டர்களை எண்ணி பாருங்க. வேட்பாளர் யார்? பிரதமர் வேட்பாளர் நாங்க சொல்றோம். 3வது முறை நரேந்திர மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. அது பக்கத்துல அப்படியே ஓபிஎஸ் நானும் 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு என் தொகுதிக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லி சொன்னோம்னா போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கேட்க உரிமை இருக்குல்ல, மக்களுக்கு அவரு செய்வார்ல, நானும் செய்வோம்ல. அதனால உங்களுக்கு பொன்னான வாக்குல எதுக்கு போடணும்? பலாப்பழம் நல்ல சொல்லுங்க. பலாப்பழத்துக்கு ஓட்டு போட மாந்திராங்கம்மா. அம்மா தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, எண்ணி பாருங்க, எண்ணி பார்த்து சிந்தித்து பாருங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் நல்ல வேட்பாளர் நமக்கு ராமநாதபுரத்துக்கு இதுக்கு முன்னால இப்படி வேட்பாளர் நான் பார்க்கல. இப்பதான் முத அண்ணன் ஓபிஎஸ் நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு பொன்னான வாக்கு. நம்முடைய சின்னம் சத்தமா தான் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். நம்முடைய சின்னம் ஏழைகளின் சின்னம், என்னுடைய சின்னம், அண்ணன் ஓபிஎஸ் சின்னம், எதிராளிக்கு சின்ன சப்படமாக வழங்கிய சின்னம். மறந்துடாதுங்க, மறந்து இருந்துடாதுங்க. நம்முடைய சின்னம் பலாப்பழம். நன்றி.